ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यभावनसेवया भगवतीरुत्तमश्लोके भक्ति भवति नैष्टुकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण। ओके ரெண்டாவது ஸ்லோகம். यस्याम्बसी शयानस्य योगनिद्रामितन्मतः नामदिदाम्बुजादाशे ब्रह्मा विश्वसृजं पतिः। ऐसे पढ़ी बस है या पार्ट ऑफ Translation. A part of the Purusha lies down within the water of the universe. From the navel leg of his body sprouts a lotus stem, and from the lotus flower atop this stem, Brahma, the master of all engineers in the universe, becomes manifest. Okay, பொருளுரை வந்து சரள மாதிரி நீங்க படிங்க. பொருளுரை கொஞ்சம் படிங்க, அப்புறம் ஈஸ்வரி மாதிரி படிக்கட்டும். கருணாதரசாயி ரிஷியே முதல் புருஷராவார். அவரது மை துவாரங்களில் இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளிவருகின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் புருஷர் கர்ப்போதரசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். பிரபஞ்சத்தில் பாதி அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட நீரால் நிரப்பப்பட்டிருக்க அதற்குள் அவர் தள்ளி கொண்டிருக்கிறார். கர்ப்போதரசாயி விஷ்ணுவின் நாபியிலிருந்து தாமரை பூவின் தண்டு வளர்ந்தது. அதன் மேலுள்ள தாமரை மலரே பிரம்மாவின் பிறப்பிடமாகும். அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையாவார். மேலும் பிரபஞ்ச ஒழுங்கை அமைத்து அதை இயக்குவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து தேவர்களுக்கும் அவரே தலைவராவார். தாமரை தண்டினுள் 14 கிரக அமைப்புகள் உள்ளன. மண்ணுலகங்கள் மத்தியில் அமைந்துள்ளன. மேல் நோக்கி மற்ற சிறந்த கிரக அமைப்புகள் உள்ளன. அவற்றில் மிக உயர்ந்தது பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. மண்ணுலகத்திற்கு கீழே 7 தாழ்ந்த கிரக அமைப்புகள் உள்ளன. அவற்றில் அசுரர்களும் அவர்களுக்கு ஒப்பான மற்ற பௌதீக ஜீவராசிகளும் வாழ்கின்றனர். தற்போதா கசாய விஷ்ணுவிலிருந்து அவரது விருப்பங்கமாக சீரோதா கசாய விஷ்ணு வருகிறார். அவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாக இருக்கிறார். கரியெழுத்து அழைக்கப்படும் அவரிடம் இருந்துதான் பிரபஞ்சத்தில் தோன்றும் எல்லா அவதாரங்களும் விரிவடைகின்றன. ஆகவே முடிவு என்னவெனில் புருஷ அவதாரம் 3 அம்சங்களில் தோன்றியுள்ளார். முதலாவதாக மகத்தத்துவத்தில் மொத்தமான பௌதிக மூலப்பொருட்களை படைப்பவரான கார்னோதா கசாயி. இரண்டாவதாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் விளைவரான கார்போதா கசாய. மூன்றாவதாக உயிருள்ள மற்றும் உயிரற்ற ஜடப்பொருள் ஒவ்வொன்றிலும் பரமாத்மாவாக இருக்கும் சீரோதா கசாய விஷ்ணு.
முழுமுக கடவுளின் இந்த முழுமையான அம்சங்களை அறிபவன் இறைவனை சரியாக அறிந்தவனாவான். இவ்வாறாக பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டு உள்ளதை போல் இத்தகைய பிறப்பு இறப்பு முழுமை நோய் என்னும் பௌதிக சூழலில் இருந்து விடுபடுகிறான். இப்பதத்தில் மகாவிஷ்ணுவை பற்றிய விஷயம் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு ஆன்மீக வானத்தின் ஒரு பகுதியை தமது சுய விருப்பத்துடன் படுத்திருக்கிறார். காரண கடலில் சயனித்துள்ள அவர் ஜட இயற்கையின் மீது பார்வையை செலுத்துகிறார். இதனால் மகத்தத்துவம் உடனே பறிக்கப்படுகிறது. இவ்வாறாக மரம் ஒன்று உரிய காலத்தில் எண்ணற்ற பலங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதைப் போலவே பகவானின் சக்தியால் உண்டப்பட்ட ஜட இயற்கையும் உடனே எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைக்கிறது. மரத்தின் தோட்டக்காரனால் இயக்கப்படுகிறது. காலப்போக்கில் அந்த மரம் அல்லது கொடி பல பழங்களுடன் காட்சியளிக்கிறது. ஒரு காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ முடியாது. இக்கடல் காரண கடல் என்று அழைக்கப்படுகிறது. காரண ஓஷன்னா காஷுவல் ஓஷன். ஓகே, காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஷ்ணு தான், மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு வந்து ஆன்மீக ஸ்கைல வந்து என்ன பண்றாரு, அவருக்கு மேல வந்து ஆன்மீக ஸ்கை, மெட்டீரியல் ஸ்கை கிடையாது. அந்த ஆன்மீக லோகத்துல உள்ள அந்த இதுல படுத்திருக்காரு கடல்ல. ஓகே, அது படுத்திருக்கும் போது இப்போ வந்து நமக்குலாம் கிளவுட் தெரியுதுல்ல, நம்ம மேலே பார்த்தா மேகங்கள் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி ஆன்மீக லோகத்தில் வந்து சில மேகம் மாதிரி தெரியும். அது மகத்தத்துவம்னு சொல்லுவாங்க. அங்கேயிருந்து பார்த்தவங்களுக்கு விஷ்ணு இந்த மாதிரி பார்ப்பாங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ தெரியும், சின்ன சின்னதாக மேகம் மாதிரி. அது என்னன்னா மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்துக்குள்ள தான் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள், யூனிவர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு யூனிவர்ஸில் இருக்கோம். ஒரு யூனிவர்ஸில் ஏகப்பட்ட பிளானட்ஸ் இருக்கு. ஓகே, எண்ணிலடங்காத யூனிவர்ஸ் எதில் இருக்கு? அஸ்மி மகத்தத்துவத்தில் இருக்கு. இந்த மகத்தத்துவத்தை விஷ்ணு பார்த்த உடனே அது கருத்தரிச்சிடும். ஓகே, கருவுற்றும். உடனே என்ன கிரியேஷன் நடக்கும். இந்த மாதிரி தான் கிரியேஷன். பகவானுடைய ஒரு உறுப்பு எந்த வேலை வேணாலும் பண்ணலாம். ஓகே, அவருக்கு வந்து லேடிஸ் இப்போ ஜென்ஸ் இணைஞ்சு இது பண்ண அது மாதிரிலாம் கிடையாது. அவர் பார்த்தோன்னே என்ன கருத்தரிச்சிடுவோம், அவ்வளோதான். அதை பிறப்பெல்லாம் நடக்காமிச்சு எல்லாம் நடக்காமிச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த மகாவிஷ்ணு வெளியே இருக்கிறார். எந்த ஓஷன்ல இருக்கிறாரு? காரண கடல். ஓகே, இது ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆன உடனே அந்த விஷ்ணு அப்படின்னா யூனிவர்ஸ்குள்ள போயிடுறாரு. இந்த விஷ்ணு அது பேர் கர்ப்போதக சாய் விஷ்ணு. உள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னா ஒன்லி இருட்டும் ஆகாயம் தான் இருக்கு. ஸ்பேஸும் இருட்டும் தான், தங்குறது கூட இடம் கிடையாது. ஒரு இருட்டான பாலுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது, இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ். ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வேர்வை வர வைக்கிறார். அந்த வேர்வை வந்து கர்ப்ப உதக சாய், கர்ப்ப உதக ஓஷன், கர்ப்ப ஓஷன். ஓகே, அந்த கர்ப்ப ஓஷன் வந்து பாதி ஃபில்லப் பண்ணிடுறாரு. தென்னை மரத்தில் வருது அந்த கோகனட், டெண்டர் கோகனட், இளநீ தண்ணி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக அவருடைய வேர்வை தான். அவ்வளோ தூய்மையான நீர். ஓகே, அதெல்லாம் படுத்துக்கிறார். அவருடைய நாபிலேருந்து ஒரு தண்டு வருது. இந்த தண்டுக்குள்ள தான் எல்லா பிளானட் இருக்கு. எர்த்து எல்லா பிளானட்டுமே இந்த தண்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த தண்டு மேலே போய் பெரிய லோட்டஸ், அது கோடிக்கணக்கான இதழ்கள் இருக்கும். அந்த லோட்டஸ் கோடிக்கணக்கான இதழ்கள், அது எல்லாம் தங்கத்தில் இருக்கு. அதில் தான் பிரம்மா உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா? இதுதான் யூனிவர்ஸோட இது. ஸோ இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து க்ஷீர உதக சாய் விஷ்ணு. அவர் என்ன பண்றாரு? பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலே இருக்கிறார். பார்க்கடல கூடிய விஷ்ணு. ஓகே, இதுதான் நமக்கு தெரியும். பார்க்கடல் விஷ்ணு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த 3வது சாப்டர்ல நிறைய இன்கார்னேஷன் பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்கார்னேஷனா புருஷ அவதாரங்களை சொல்றாங்க. இந்த புருஷ அவதாரங்கள் யாருன்னா காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீர உதக சாய் விஷ்ணு, இவங்களை பத்தி சொல்றாங்க. ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாம். यस्यावयव संस्थानै कल्पितो लोकविस्तरा तद्वै भगवतो रूपम् विशुद्धं सत्त्वमूर्जितम्. படிங்க கட்டி படிங்க. பிரபஞ்ச கிரக அமைப்புகள் அனைத்தும் புருஷரின் பரந்த பௌதிக மூலம் பொருள்களோடு அவருக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவரது உடல் மிகச்சிறந்த ஆன்மீக நிலையை
எப்பொழுதும் இருக்கின்றது. கொஞ்சம் படிக்க பரப்பட்டு. பரமபுருஷர் பகவானின் விராட் ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றி கருத்து அவரது தெய்வீக உருவத்தை பற்றி நினைத்து பார்க்கவும் முடியாத ஆரம்ப சாதகர்களுக்கு உரியதாகும். உருவம் என்றாலே பௌதிக உருவம் என்றுதான் அவனுக்கு என தோன்றுகின்றது. ஆகவே பகவானின் பரந்த சக்தியின் மீது மனதை ஒருமுகப்படுத்த அவன் விரும்புகின்றான். பரிபூரணத்திற்கு எதிரான ஒரு கருத்து ஆரம்பத்தில் இதற்கு தேவைப்படுகிறது. ஓகே பிரபு, அவன் படிக்க அடுத்து படிக்கணும். படிங்க பிரபு, நீங்க படிங்க. எங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுல இருந்து படிங்க. மேலே குறிப்பிட்டது போல் எல்லா பௌதீக மூலப்பொருட்களையும் உள்ளடக்கியதுதான் மகத் தத்துவத்தின் குருவில் பகவான் தமது சக்தியை விரிவடை செய்கிறார். பகவானும் மகத் தத்துவமாக விரிவடைந்துள்ள அவரது சக்தியும் ஒரு விதத்தில் ஒன்றேதான். ஆனால் அதே சமயத்தில் மகத்தத்துவம் பகவானிலிருந்து வேறுபட்டதாகவும் இருக்கிறது. ஆகவே பகவானும் அவரது சக்தியும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் அருவவாதியோ விராட் ரூபமும் நித்திய ரூபமும் ஒன்றே என்று நினைக்கிறான். பகவானின் நித்திய ரூபம் மகத்தத்துவம் படைக்கப்படுவதற்கு முன்பே இருப்பதாகும். மேலும் பகவானின் இந்த நித்திய ரூபமானது ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்ட மிக சிறந்த ஆன்மீக உருவம் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டு உள்ளது. இந்த ரூபம் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக தோற்றுவிக்கப்படுகின்றது. மேலும் பல வகைப்பட்ட அவரது அவதாரங்கள் எப்பொழுதும் மகத்தத்துவத்தின் எவ்வித தொடர்பும் இல்லாமல் அதே ஆன்மீக தன்மையை கொண்டவையாகவே இருக்கின்றன. அதனால நம்ம பக்தர்கள் எப்பயுமே இந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்களான்னு கேட்க மாட்டோம். இது விஸ்வரூப தரிசனம் யாருக்கு? அபக்தர்களுக்கு. நான் வச்சுக்கோங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதா அவங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்குறாங்கல்ல, இது பக்தர்கள் கிடையாது. பக்தர்கள் இருந்ததுதான் ஷியாமோஷன் தான், முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த விஷ்ணு டெம்பிள்லாம் போயிட்டு நம்ம பரமாத்மான்னு சொல்லுவோம். விஷ்ணுவை விஸ்வ பரமாத்மா. விஷ்ணு பரமாத்மா கிடையாது. விஷ்ணு யாரு? பகவான். அது விஸ்வரூபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சில அதாவது பக்திநாதர் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வைஷ்ணவன் மாதிரி இருப்பாங்க, பட் ஆனால் இம்பர்சனஸாக இருப்பான். அவங்களுக்கு இம்பர்சனஸ்னா என்ன, வைஷ்ணவஸ்னா என்னன்னு வித்தியாசம் தெரியல. ஓகே, அவங்களுக்கு அறியாமையில் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரபாத் போகும்போது திருப்பதி டெம்பிள், திருப்பதி பாலாஜி டெம்பிள் போகும்போது அந்த திருப்பதிக்காரங்க சொன்னாங்க, எப்படிலாம் செலவழிக்கிறீங்க, பணம் நிறையா வருது, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நிறைய வட்டம் பிரபாத் திருப்பதி டெம்பிளில் உள்ள போகிறார், அலோ பண்ணுறாங்க, எல்லா பொருத்தையும் நிப்பாட்டிடுறாங்க. ஒரு நாளைக்கே 3 நாள் பாட்டு வர்றாரு பிரபாத் டிஸ்ட்ரிக்ட் தான், எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. நல்ல மரியாதை பண்ணாங்க திருப்பதிக்காரன். இந்த பணம் என்ன பண்ணீங்க கேட்டார் பிரபாத். நாங்கள் இன்னொரு கோயில் கட்ட போகிறோம், பெரிய கோயிலாக. அதில் வந்து பஞ்சோபாசனா சிவன், அப்புறம் விஷ்ணு, சூரியன், கணேஷா, துர்காவணிகன், இந்த 5 பேரையும் வச்சு நாங்கள் வழிபட போகிறோம் அப்படின்னா. பிரபாத் பார்த்தாரு, என்ன நீங்கள் உங்கள் சம்பிரதாயம் ராமானுஜாய சம்பிரதாயம், விஷ்ணுவை கும்பிடக்கூடிய சம்பிரதாயம், நீங்கள் என்ன சம்பிரதாயத்தையே மாத்துறீங்க? சங்கராச்சாரியார் சொன்னது பஞ்சோபாசனம், மாயாவதிகள் பேசுறது 5 ரூபம் 1 அப்படி கடைசியில் சொல்லுவாங்க. அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி பிரபாத் கண்டிச்சார். நீங்கள் ராமானுஜாரை ஃபாலோ பண்ணீங்க, அவர் என்ன சொன்னால் அதே ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். அது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம எதுவும் ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே, இல்லை ஏன்னா சில வைஷ்ணவர்களுக்கு தெரியல இம்பர்சனஸ்னா என்ன, பரமாத்மா என்ன. அதான் நம்ம படத்தை எடுக்கும்போதெல்லாம் விஷ்ணு பரமாத்மான்னு சொல்லி மாயாபாஜில் சொல்லிட்டே இருப்பாங்க. விஷ்ணு பரமாத்மா கிடையாது, விஷ்ணு வந்து பகவான். அவருடைய சின்ன ஃபீச்சர் தான் என்ன பண்ண, பரமாத்மாவை எக்ஸ்பேன்ஸ் ஆகிருக்கான். ஓகே, கிருஷ்ணா அதுக்கு மேலே கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லுவார். நமோ நம கிருஷ்ண பரமாத்மாக்கு நமோ நம. நான் இருக்கா மாயாபஜாரில் அது கிடையாது, மக்கள் எல்லாம் அப்படி சொல்கிறான், கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா பகவான், அவருடைய ஒரு சின்ன ஃபீச்சர் தான் என்னது, பரமாத்மா. ஓகே, அடுத்தது போகலாம், நம்ம 4 போகலாம். பஷ்யந்த்யதரூபம் நதப்ரசக்ஷுஷா சகஸ்ரபாதோ உருபுஜனா அநாபுத்புதம் அநானத்புதம் சகஸ்ரமூதா ஸ்ரவணைகாஷிநாசிகம் ஷவனாக்ஷி, ஷவனான இயர், அக்ஷினா ஐ. ஓகே, ஷவனாக்ஷிநாசிகம் சகஸ்ரமௌலி அம்பர குண்டல உல்லச. ஆனந்தி மாதாஜி படிங்க 4.
மொழிபெயர்ப்பு அற்புதமான கால்கள், தொடைகள், கரங்கள் மற்றும் முகங்கள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கில் பெற்றிருப்பவரான தெய்வீக வடிவில் உள்ள புருஷரை பக்தர்கள் தங்களது பக்குவம் அடைந்த கண்களினால் காண்கின்றனர். அவ்வுடலில் ஆயிரக்கணக்கான தலைகள், காதுகள், கண்கள் மற்றும் மூக்குகள் ஆகியவை உள்ளன. அவை ஆயிரக்கணக்கான கிரீடங்களாலும் பிரகாசிக்கும் குண்டலங்களாலும் மற்றும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. பொருளுரை: தற்போதுள்ள தம்முடைய பௌதிக புலன்களால் உன்னதமான பகவானை அறிய முடியாது. இப்புலன்களை பக்தி கொண்டு முறையினால் சீர்படுத்த வேண்டும். அதன் பிறகு பகவானை நமக்கு காட்சியளிப்பார். பகவானை தூய பக்தி கொண்டால் மட்டுமே அறிய முடியும் என்பது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஆகவே பக்தி கொண்டு மட்டுமே ஒருவரை பகவானுக்கு அருகில் அழைத்து செல்லும் என்பதும், அந்த பக்தி கொண்டினால் மட்டுமே அவரை காண முடியும் என்பதும் வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தி கொண்டென்னும் மை பூசப்பட்ட கண்களை உடையவர்களான பக்தர்களுக்கு பகவான் எப்பொழுதும் காட்சி அளிக்கிறார் என்பது பிரம்மசிதையிலும் கூட கூறப்பட்டுள்ளது. ஆகவே பக்தி கொண்டினால் நனைக்கப்பட்ட பக்குவமான கண்களினால் பகவானை உண்மையாகவே கண்டவர்களிடம் இருந்துதான் பகவானின் உன்னதமான உருவத்தை பற்றிய தகவலை நாம் பெற வேண்டும். ஜட உலகிலும் கூட நாம் எப்பொழுதும் பொருட்களை நமது சொந்த கண்களினால் காண்பதில்லை. பொருட்களை உண்மையாகவே கண்டவர்கள் அல்லது செய்தவர்களின் அனுபவத்தின் வாயிலாகத்தான் சில சமயங்களில் நாம் காண்கிறோம். ஆகவே ஒரு ஜட பொருளை அறிவதற்கான முறை என்றால் ஆன்மீக விஷயங்களை இது என்னும் சிறப்பாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பரம புருஷரையும் அவரது பல்வேறு உருவங்களையும் பொறுமையாலும் விடாமுயற்சியாலும் மட்டுமே நம்மால் உணர முடியும். ஆரம்ப சாதகர்களுக்கு அவர் உருவ மற்றவராக இருக்கிறார். ஆனால் மிகச்சிறந்த தொண்டருக்கு அவர் தெய்வீக ஒளியில் காட்சி அளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. வீட்டில் பட்டுக்கோங்க, நல்லா படிச்சீங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் நம்ம வந்து பகவானை பார்க்கறதுனா பக்தர் மூலமாக பார்க்க முடியும். ஓகே, அதான் கருத்து இதில். அதனால தான் குருவை வந்து ஒருத்தர் ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பிரபா திருப்பி சொல்லுவாங்க. குரு என்ன பண்ணணும்? ஆன்மீக குரு ஒருத்தர் ஏற்றுக்கணும். ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்மளால வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நானே எல்லாம் படிச்சுக்கிறேன், அது முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே மற்ற வயசு சார்ந்து தான் படிக்க முடியும். அதனால தான் புக்ஸு, சத்சங்கம் இதெல்லாமே முக்கியம்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்தது போகலாம், 5 படிக்கலாம். ஏதானான அவதாரானாம் ஏதன் ஓகே, ஏதன்னான அவதாரானாம் நிதானாம் பீஜமவ்யயம் யஸ்யாம் அம்சேன சுஜ்யந்தே தேவதயானதாதயः. அலாதி மாதாஜி நீங்க படிங்க. பிரபஞ்சத்தில் உள்ள பல வகையான அவதாரங்களுக்கு மூலமாகவும் அழிவற்ற வித்தாகவும் இருப்பது இந்த வடிவமே ஆகும். புருஷ அவதாரத்தின் 2வது வடிவம். இந்த வடிவத்தின் அணுக்களிலும் பகுதிகளிலும் இருந்து தேவர்களும் மனிதர்களும் பல்வேறு ஜீவராசிகளும் படைக்கப்பட்டன. ஒருமுறை புருஷர் முதல் தத்துவத்தில் எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைத்தபின் தற்போது விஷ்ணு எனப்படும் 2வது புருஷராக அவர் ஒவ்வொன்றிலும் பிரவேசித்தார். பிரபஞ்சத்தில் நோய் இட்டையை கொள்வதற்கு ஓரிடம் இல்லாமல் இருளும் வெளியும் மட்டுமே இருப்பதை கண்டார். இதனால் பிரபஞ்சத்தை தமது சொந்த வியர்வை நீரினால் நிரப்பி அதே நீரின் மீது பள்ளி கொண்டார். இந்நீர் தத்போதனம் எனப்படுகிறது. பிறகு அவரது நாபியில் இருந்து முளைத்த தாமரை தண்டின் மீது ஒரு தாமரை பூ மலர்ந்தது. அத்தாமரை இதழ்களின் மேல் பிரபஞ்சத்தின்
நிர்மாணிப்பவரான பிரம்மா பிறந்தார். மேலும் விஷ்ணுவின் படுகை பகவானே பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றார். பிரம்மா இயற்கையின் ரஜோ குணத்தில் இருந்து அல்லது தீவிர குணத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டார். விஷ்ணு சத்துவ குணம் அல்லது நற்குணத்துக்கு எஜமானர் ஆவார். விஷ்ணு எல்லா குணங்களுக்கும் மேற்பட்டவர் என்பதால் அவர் எப்பொழுதும் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டுள்ளார். இது முன்பே விளக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவிலிருந்து ருத்ரன் சிவன் தோன்றினார். இது அறியாமை குணம் அல்லது தமோ குணத்திற்கு பொறுப்பாளர். இவர் பகவானின் விருப்பப்படி சிருஷ்டி முழுவதையும் அளிக்கிறார். ஆகவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருமே கற்பூரதாயி விஷ்ணுவின் அவதாரங்கள் ஆவார்கள். பிரம்மாவிலிருந்து தட்சன், மருசி, மனு ஆகியோர்கள் போன்ற மற்றும் பல தேவர்கள் தோன்றினர். இவர்கள் பிரபஞ்சத்தின் முன் ஜீவராசிகளை உற்பத்தி செய்வதற்காக தோன்றியவர்கள் ஆவார்கள். இந்த கற்பூரதாயி விஷ்ணு கர்ப்பஸ்துதி எனப்படும் வேத மந்திரங்களில் புகழப்படுகிறார். பகவான் ஆயிரக்கணக்கான தலைகள் முதலானவற்றை கொண்டிருக்கிறார் என்ற விவரணையுடன் கர்ப்பஸ்துதி ஆரம்பமாகிறது. கற்பூரதாயி விஷ்ணுவே பிரபஞ்சத்திற்கு இறைவனாவார். பிரபஞ்சத்தினுள் அவர் சயனித்திருப்பது போல் காணப்பட்டாலும் அவர் எப்பொழுதும் தெய்வீகமானவரே இருக்கிறார். இதுவும் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. கற்பூரதாயி விஷ்ணுவின் அம்சமான பரமாத்மா சிறுதாயி விஷ்ணு அல்லது பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் எனப்படுகிறார். இவ்வாறுதான் மூலபுருஷரின் 3 அம்சங்கள் அறியப்படுகின்றன. மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அவதாரங்களும் இந்த சிறுதாயி விஷ்ணுவிலிருந்து தோன்றியவர்கள் ஆவார்கள். சரி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? அடுத்தது படிக்கிறீங்க, அடுத்து படிக்கிறீங்க. எடுத்து வச்சிருக்கீங்களா? படிங்க. வெவ்வேறு யுகங்களில் எண்ணிலடங்கா பல்வேறு அவதாரங்கள் தோன்றுகின்றன. அவர்கள் மச்சம், கூர்ம, வராக, ராம, நரசிங்க, வாமன மற்றும் பல அவதாரங்கள் மிகவும் முக்கியமானவர்கள் ஆகும். இவர்கள் நீலாவதாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பிறகு குண அவதாரங்களான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோர் உள்ளனர். வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களுக்கு இவர்கள் பொறுப்பு வகிக்கின்றனர். பகவான் விஷ்ணு பரமபுருஷ பகவானுக்கு சமமானவர் ஆவார். சிவபெருமான் பரமபுருஷர் பகவானுக்கும் ஜீவர்களுக்கும் இடைப்பட்ட நடுநிலையில் இருக்கிறார். பிரம்மா எப்போதும் ஒரு ஜீவ தத்துவமாகவே இருக்கிறார். மிகவும் புண்ணிய வாய்ந்த ஜீவராசிக்கு அல்லது பகவானின் மிக சிறந்த பக்தருக்கு படைப்புக்கு தேவையான பகவானின் சக்தி அளிக்கப்பட்டுள்ளது. அவர் பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். அவரது சக்தி மிகவும் மதிப்புள்ள கற்களிலும் மணிகளிலும் பிரதிபலிக்கும் சூரியனின் சக்தியை போன்றதாகும். பிரம்மாவின் பதவியை ஏற்பதற்கு அத்தகைய ஜீவராசி கிடைக்காத போது பகவான் தாமாகவே பிரம்மாவாக மாறி அப்பதவியின் பொறுப்பை ஏற்கிறார். சிவபெருமான் சாதாரண ஒரு ஜீவராசி அல்ல, அவர் பகவானின் முழு அங்கமாகும். ஆனால் ஒரு ஜட இயற்கையுடன் நேரடியாக சம்பந்தம் கொண்டிருப்பதால் அவர் பகவான் விஷ்ணுவை போல அதே தெய்வீக நிலையில் இருப்பவரல்ல. இவர்களுடைய வேறுபாடு பாலுக்கும் தயிருக்கும் உள்ள வேறுபாட்டை போன்றதாகும். தயிர் பாலை தவிர வேறில்லை. இருப்பினும் பாலுக்கு பதிலாக அதை உபயோகிக்க முடியாது. பாத்தீங்கன்னா வரிசையா என்ன பண்றாங்கன்னா எல்லா இன்கார்னேஷன் வந்து பிரபா சொல்லிட்டு. ஓகே, புருஷாவதாரங்கள் பார்த்தோம் இல்லையா? யார் இது? காரணோதக சாய் விஷ்ணு, கர்மோதக சாய் விஷ்ணு, எல்லாரும் சொல்லணும். சீரோதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு. இதுக்கு அடுத்து குணாவதாரம் விஷ்ணு, சிவா, பிரம்மா. பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 பேர். குணாவதாரம் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஓகே, தமோகுணம் சிவன், ரஜோகுணத்துக்கு அதிபதி பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா. விஷ்ணு வந்து சத்துவகுணம், மெயின்டெனன்ஸ். ஓகே, இந்த மாதிரி அடுத்த அவதாரங்கள் சொல்றாரு. இவங்களுமே எக்ஸ்பேன்ஷன். பாத்தீங்களா? சிவனுக்கும் விஷ்ணுக்கும் வித்தியாசம் என்ன சொல்றாரு? தயிருக்கும் பாலுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனா பாலுடைய காரியம் எல்லாம் தயிர் பண்ண முடியாது. ஓகே, தயிருடைய வேலை வேற, பால். சிவன் வந்து பௌதிக இந்த நேச்சரோட அவருக்கு நேரடியாக கை இருக்கு. He will touch
துர்கா அவங்களும் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் விஷ்ணுக்கும் இயற்கைக்கும் டச்சே கிடையாது, அவர் ஆன்மீகம். இதுதான் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, வேற எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதே பொருள் தான், பால் தான் தயிர். ஸோ தயிரும் எதுலேருந்து வருது? பால் தான் வருது. ஆனால் பாலுடைய பர்பஸ் தயிரில் இது ஸ்வீட் பண்ண முடியுமா? பால் தயிரில் ஏதாவது பிரச்சனைனா தயிர் சாப்பிட சொல்கிறாங்க, அப்போ பால் திருப்பி நம்ம சாப்பிடலாம் முடியாது இல்லையா? அதே ரெண்டோடைய ஃபங்க்ஷன் வேறு வேறு. ஓகே, அதுக்காக பார்த்தீங்கன்னா மனு அவதாரங்கள். ஒரு மனு 71 மகாயுகம் இருப்பார். அதனால பிரம்மாவோட ஒரு டேல 14 மனு வருவாங்க. ஒரு டேல எவ்வளவு வருவாங்க? 14 மனு. அப்ப 30 நாளைக்கு எவ்வளவு மனு இருப்பாங்க? 420. அப்ப பிரம்மா இந்த மாதிரி எவ்வளவு 14 × 30 நாளைக்கு 420 தான் இல்லையா? 420. அப்ப ஒரு வருஷத்துக்கு 12 நாளைக்கு 12 மாசத்துக்கு எவ்வளோ? அதை பிரிக்கணும் இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா 5040 மனு வராங்க ஒரு பிரம்மாவோட இயர்ல. ஓகே, அதே மாதிரி 100 வருஷம் பிரம்மா வாழ்ந்தாரு. அப்ப 5 லட்சம் மனு வராங்க. 5,40,000 மனு வராங்க பிரம்மாவுடைய லைஃப் டைம்ல. இது ஒரு பிரம்மா. இத மாதிரி ஏகப்பட்ட யூனிவர்ஸ். அப்ப எவ்வளவு மனு வருவாங்க? எவ்வளவு மனு அவதாரங்கள், மன்மந்திர அவதாரங்கள். நம்ம தசாவதாரம் சொல்றோம்ல, புரிஞ்சுக்கிறோம். 10 அவதாரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் புருஷாவதாரம், குணாவதாரம், இப்ப மன்மந்திர அவதாரம். எவ்வளவு மனு வராங்க யோசிப்பா. இது எல்லாம் அந்த புருஷன் இருக்கால, முதல்ல ஒரு புருஷன் இருக்கார்ல, காரண ஓஷன்ல படுத்திருக்காரு அந்த புருஷன், அவருடைய மூச்சு காட்டுறாங்க. அப்ப அவருடைய மூச்சு எப்படி இருக்கு யோசிச்சு வருது. அவருடைய மூச்சு விடும்போது இந்த மனுவெல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் கோடிக்கணக்கான மனுக்கள் போயிடுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி இந்த உலகத்துல இன்கார்னேஷன் வராங்க இல்லையா, வாமனாவதாரம் நிறைய வராங்கல்ல, இவங்க எல்லாம் இந்த ஹீரோகத சாய் விஷ்ணு மூலமா வருவாங்க. ஸ்ரீவைஷ்ணவ சொல்லுவாங்க தெரியுமா, விஷ்ணு மூலமா தான் எல்லாம் வராங்கன்னு. அது எல்லாருமே இந்த மாதிரி தான், ஹீரோகத சாய் விஷ்ணு மூலமா எல்லாம் வருவாங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி வர மாட்டார். ஏன்னா கிருஷ்ணனுடைய எக்ஸ்பேன்ஷன் பல்தேவோட எக்ஸ்பேன்ஷன் சங்கர்ஷன் 4 இருக்காங்க இல்லையா, அதுல இருந்து 4 எக்ஸ்பேன்ஷன். அதுக்கடுத்து நாராயணன், அதுக்கடுத்து மகாவிஷ்ணு, அதுக்கடுத்து கர்ப்பதக சாய் விஷ்ணு, ஷீரபதக சாய் விஷ்ணு. ஆனா கிருஷ்ணா வரும்போது இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. ஷீரபதக சாய் விஷ்ணு மூலமா வரமாட்டாங்க கிருஷ்ணர். இது அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இந்த கருத்துக்கள் கிடையாது. அது பரவாயில்ல, விட்டுருங்க, சண்டை போடக்கூடாது அவங்க கூட. ஓகே, ஆனா அந்த விஷ்ணு தத்துவத்துல என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ இது மனு. அதே மாதிரி யுகாவதாரம், ஒரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணுவார். சத்தியகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம். ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, எல்லோ. ஓகே, வராவதாரம், ராமதாரம், கிருஷ்ணா, அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு, கோல்டன் கலர். ஓகே, இந்த மாதிரி வராங்க. ஓகே, இது யுகாவதாரம். அதுக்கடுத்து சக்தி ஆவேஷ அவதாரம், ஒரு பர்டிகுலர் பர்சனை எம்பவர் பண்றது. பக்திக்கு நாரதர் டைரக்ட், அதே மாதிரி குமாரர்கள், இவங்களும் அவதாரம். பிருத்து மகாராஜ். இன்டைரக்ட்னா விபூதின்னு சொல்லுவாங்க. எத்தத் விபூதிம சத்தம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ தத்தத் ஏவாச்சாதோ மம தேஜோ அம்ச சம்பவம். 10வது சாப்டர்ல கிருஷ்ணர் சொல்றாரு, எங்க விபூதி இருக்கோ பெரிய வீரனா இருப்பான், அந்த விபூதி நான். இது இன்டைரக்ட் அவதாரம். சில பேர் பேச்சு சரியா இருக்கும், வெல்லவே முடியாது, அது கிருஷ்ணர். மனிதனுடைய சக்தி கிருஷ்ணர். இந்த மாதிரி சொல்லுவார், உணவு தேஜஸ் வினாமகம் படிச்சிருக்கீங்களா? அது வரும் இல்லையா, பலம் பலவத்தானகம். இதே மாதிரி வரும், ரசோமப்சுகம் தேயா, நிறைய சொல்லுவார் இல்லையா. 10வது சாப்டர் பார்த்தீங்கன்னா அப்ளைன்ஸ் கொடுத்துருப்பார், விபூதி. விபூதியும் கிருஷ்ணர் தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்கு. இந்த அவதாரங்கள் ஒன்றா இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, 6வது ஸ்லோகம் போகலாம். சாயவ பிரதமம் தேவா கௌமாரம் சர்கமாஷினஹ சச்சாராதுச்சரம் பிரம்மா பிரம்மச்சர்யம் அகண்டிதம். அதான் சொல்ல படிங்க. முதலாக படைப்பின் துவக்கத்தில் பிரம்மாவின் திருமணமாகாத 4 புத்திரர்கள் இருந்தனர். இவர்கள் பரபிரம்மத்தை உணரும் பொருட்டு பிரம்மச்சாரிய விரதத்தை ஏற்றிருந்ததால் கடும் தவங்களை மேற்கொண்டனர். ஜட உலக சிருஷ்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படைத்து காத்து பிறகு மீண்டும் அழிக்கப்படுகின்றது. எனவே படைப்பில் உள்ள ஜீவராசிகளின் தந்தையான குறிப்பிட்ட வகையான பிரம்மாக்களுக்கு ஏற்ப படைப்புகளுக்கு வேறுபட்ட பெயர்கள் உள்ளன. மாறர்கள் மேலே
குறிப்பிடப்பட்டது போல் ஜட உலகின் கௌமார சிருஷ்டியில் தோன்றினர். பிரம்ம உணவுக்கான முறையை நமக்கு போதிப்பதற்காக அவர்கள் கடுமையான பிரம்மச்சாரிய விரதங்களை மேற்கொண்டனர். இக்குமாரர்கள் சக்தியளிக்கப்பட்ட அவதாரங்களாவார். மேலும் கடுமையான ஒழுக்க விதிகளை நிறைவேற்றும் முன் அவர்கள் அனைவரும் தகுதியுள்ள பிராமணர்கள் ஆயினர். முதலில் ஒருவன் பிராமண தகுதி முறையை பெற வேண்டும். அது பிறப்பளவில் இல்லாமல் குணத்தின் அளவில் இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் பிரம்மத்தை அறியும் முறையை ஒருவன் மேற்கொள்ள முடியும் என்பதையே இவ்வுதாரணம் சுட்டி காட்டுகிறது. லாஸ்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண, நம்ம வந்து பிராமணராக இருக்கணும் பை குவாலிட்டி. அதுக்கப்புறம் தான் ஆன்மீக வாழ்க்கை. இந்த பிராமணர் ஆகிறதுக்காக தான் நம்ம 4 ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணுறோம். 4 ஒழுக்க விதிமுறைகள் சொன்னால் நோ மீட்டிங், நோ இலிசிட் செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன். மது அருந்தக்கூடாது, மாமி சாப்பிடக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த 4 ஒழுக்க விதிமுறைகள் 14 நாளைகள் ஸ்ட்ரிக்டா நல்ல குவாலிட்டி ரவுண்டு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 குவாலிட்டி ரவுண்ட்ஸ். நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து சோசியல் மீடியாவை டச் பண்ணுவாங்க டக் 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 டக்குன்னு. ஃபிங்கர் ஒரே நிமிஷம் சாரி, ஃபிங்கர் வந்து டச் பண்ணுறோமா இல்லையா? கம்ப்யூட்டரு ஃபோன்லாம் டச் பண்ணுறோமா? ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு கடற்கரை டச் பண்ணுறோமா? அதில் எவ்வளோ தூரம் ஃபிங்கர் போகுதோ அதை விட இதில் ஃபிங்கர் இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம. இது யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பிராமண குவாலிட்டி வரும். இது வந்தால் தான் அதுக்கடுத்து ஆன்மீக வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகும். இந்த குமாரர்கள் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபிங்கரில் எதில் இருக்கு? ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதுலேயே தான் இருக்குது. ஃபிங்கர் தட்டிக்கிட்டே இருக்கும். ஃபிங்கர் எதில் இல்லை? மாலையில் இல்லை, மாலையில் கோட்டை ஓட்டணும். அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆன்மீகம். நம்மளுடைய உறவு எப்படி நம்ம பலப்படுது, பக்தர்களோட உறவு எப்படி பலப்படுதுன்னா, நம்ம பணம் கொடுத்து யாரையும் இருக்க சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற யாரையாவது கட்டாயப்படுத்த முடியுமா? எல்லாம் பெரிய பெரிய போஸ்டர் இருக்காங்க. விவேக் பிரபு நல்லா போஸ்டர் இருக்காரு, எல்லாமே பணக்காரங்க தான். ஓகே, யாராவது நம்ம விலைக்கு வாங்க முடியுமா? கிடையாது. எப்படி நம்ம உறவு அமைஞ்சிருக்குன்னா, நம்ம எவ்வளோ சாதனை பண்ணுறோமோ, எவ்வளோக்கெவ்வளோ ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துகிறோமோ அதுதான் வருது. அதனால் இந்த பேசிக் வீக் ஆச்சுன்னா எல்லாம் வீக் ஆகிடும். புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் இங்கே பிரபுபாதத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஹஸ் பி பிராமணா. அதனால நம்ம பிராமணனாகி தான் அந்த ஆன்மீகத்தை தொடர முடியும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எப்பயுமே சேஞ்சே பண்ண மாட்டேன் அப்படின்னா யூ வில் நாட் ப்ரோக்ரஸ், யூ வில் நாட் பி ஹேவிங் ரிலேஷன்ஷிப். ஓகே, பை கிருஷ்ணா மயமாக வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் இல்லை, நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. நோ காமன் திங். ஓகே, எல்லாருமே வேற வேற மாதிரி ஆளுங்க ஆக்சுவலாக இல்லையா? நம்மளுடைய காமனாலிட்டி என்ன? கிருஷ்ணன். அப்போ சாதனை எவ்வளோக்குள்ள பண்ணுறோமோ அப்போ தான் நெருங்கி வரும். பிரபுபாதை பற்றி புக் படிக்கிறது, இதை பேச நம்ம நெருக்கத்தில் வர முடியும். ரைட்டா? அப்புறம் சொல்லுங்க பிரபு. தமிழ் கீதா சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு ஒரு மாலை 5 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது பிரபு. ஒரு மணி நேரத்தில் 12 மாலை சொல்ல முடியாது. தப்பா இல்லை கிடையாது பிரபு. அது எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மூச்சு வேற மாதிரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. அது சொல்றீங்க பிரபு, நீங்க சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. பிரபுபாத இது நான் பிரபுபாத நல்லா லிஸ்ட் பண்ணி பாருங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம. அந்த மூச்சு எல்லாம் பிராணம் மாதிரியே இருக்கும். இது 8 நிமிஷம் அப்படிதான் நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக சாண்டிங். நம்ம இந்த ஜபா இதுக்கெல்லாம் போகக்கூடாது ஆக்சுவலாக. நீங்கள் ஜபா பண்ணும்போது இவர் பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ண தெரியுமா? குகைக்குள்ளே போயிடுவார். அவர் வீட்லேயே ஒரு குகை வச்சுக்காது சின்னதான். இருட்டா உள்ளே போய் உட்காந்துப்பார். யார் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அப்படிதான் சேண்ட் பண்ணுவார். அது மாதிரி கொஞ்சம் பழக்கம் ஆகி போச்சு. அப்படிதான் நம்ம சேண்ட் பண்ணணும். நம்மளுடைய சாண்டிங் தான் நம்ம கேட்கணும். புரியுதா அவங்களுக்கு? நம்மளுடைய சாண்டிங் தான் நம்ம கேட்கணும். நம்மளுடைய மற்றவங்க ப்ராப்பரான சாண்டிங் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளுடைய சாண்டிங் எல்லாம் கேட்கணும். நம்ம இந்த கூட்டத்தோட சேர்ந்து இது பண்ணுறது வந்து என்ன, இது வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன, எல்லாம் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுறோம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் நம்ம சாண்டிங் கேட்க மாட்டோம். நம்ம வி ஹாவ் டு லைக் கிருஷ்ணா. நீங்கள் இப்போ எல்லாம் நம்ம ஒன்றா இருக்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இது மாதிரி குடும்பம் நடத்தி எல்லாம் இருக்கிறோம். போக போக யாருமே கிருஷ்ண மத்தம் தான். யூ ஹாவ் டு லைக் கிருஷ்ணா. அப்போ தான் கோலவந்தான் போக முடியும். இல்லை நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதான். நம்ம முடிவு பண்ணிட்டோம் கோலவந்தான் போகணும் முடிவு பண்ணிட்டோம். அப்போ யாரை லைக் பண்ணணும்? நம்ம கிருஷ்ணா நம்ம லைக் பண்ணணும். கிருஷ்ணனை பற்றி கேட்டால் தான் லைக் பண்ணுவோம். நம்ம அது கடமையாக பண்ணிட்டோம். குரூப் சேட்டிங் 1 hour பண்ணி முடிச்சோம். அது
சாரி டு சே அது வந்து ஆமா கேட்டுதான் பண்ணணும். அதான் நீங்க சொன்னீங்க பெர்சனலா பண்ணா நீங்க சொன்னீங்களா, அதே நானும் சொல்றேன். காலையில பிரம்ம முகூர்த்தம் பண்றாங்க இல்லையா, அது இந்த ஸ்பீடு தான் 5 minutes. இல்ல அது ஸ்பீடு வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறும் பிரபு. நீங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பண்ண முடியாது. ஓகே, வெரி சாரி டு சே. நம்ம வந்து இல்ல 8 minutes ரொம்ப அதிகம். எனக்கு 6.5 minutes ஆகுது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். நம்ம அது இது பண்ணோம். 10 தாக்குக்கு கம்மியாகும் நேரம். எப்பயுமே நம்ம வந்து அடுத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு 8 minutes ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. 6 minutes ஆகும் அதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். ஒவ்வொருத்தருடைய மூச்சு பயிற்சி இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி பக்தியோட சீக்கிரம் பண்ணுவார். 64 மாலைகள் ரொம்ப சீக்கிரம் பண்ணுவார். அதனால அவரை மீட் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டு ஒரு மாதாஜி 1 hour எல்லாம் முடிச்சிருவாங்க. பேரை சொல்ல விரும்பல, தப்பு அது. இனிஷியலா அவங்களால 1 hour முடிக்கவே முடியாது. 2 மணி நேரம் ஆகும். பிரபுபாதரி 20 வருஷம் ஆச்சாம் சாண்டிங்கை பெர்ஃபெக்ட் பண்ணது. 20 years he took to perfect chanting. அப்படியே மெதுவா சொல்லி அதை கேட்டு சொல்றதுக்கு வந்து ராமா ராமான்னு சொல்லி கேட்டு நம்ம பண்றதுக்கு டைம் ஆகத்தான் செய்யும். ஆமா, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். ஓகே, அது பொறுமையா பண்ணி டைம் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 64 மாலை 80 மாலை பண்றேன்னு சொல்லி எவ்வளவு பண்ணி 2 hours பண்ணிட்டேன். கிடையாது, தப்பு ஆக்சுவலா 2 hours பண்ணவே முடியாது. 64 rounds பேட்டிலாம் கொடுப்பாங்க. 64 rounds 2 hours பண்ணிட்டேன். 2 hours இனிஷியலா வருவாங்க. இனிஷியல் மீன்ஸ் நம்மளாம் இனிஷியல் தான். 2 hours 60 notes 80 notes பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் பண்றேனாலே அந்த சாண்டிங்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். நீங்க எப்படி பண்றீங்க நீங்களே கேட்டுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ராம, அவ்வளவுதான். இது ஒரு அப்படிதான் போகும். அது என்ன கிருஷ்ணா சொன்னா ராமா சொன்னா ஹரே விட்டா எதை விட்டாரே தெரியாது. ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்புறம் தெரிஞ்சிடும் நம்ம சாண்டிங்கே பண்ணல அப்படின்னு தெரியும். நம்ம ஒன்லி கவுண்ட் தான் பண்ணிருக்கோம்ல. 64 கோல் பண்ண கிடைக்கிற 64 முடிச்சிட்டேன், 80 முடிச்சிட்டேன். அது நம்ம வந்து மற்றவங்க சொல்லக்கூடாது. நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம உண்மையிலே நினைச்சோம்னா 64 மாலைகள் பண்ண முடியாது. 16 மாலைகள் பண்றதே கஷ்டமா இருக்கணும் 2 மணி நேரத்துல இனிஷியலா வரும். ஓகே, உருப்படியா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 இதை கேட்டு பண்றதுக்கே நமக்கு வந்து கரெக்டா ஒரு ரவுண்ட் 2 பண்ணாலும் போதும். உருப்படியா பண்ணணும். பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். 64 மாலைகள் பண்ணிட்டேங்க, 3 மணி நேரத்துல 64 மாலை பண்ணிட்டேன். எப்படி பண்ணீங்க? பண்ணிட்டேன், அவ்வளவுதான். anyone can tell na I have done it. I'm a great devotee. அப்படி கிடையாது. ஓகே, அது குவாலிட்டி இல்ல ஆக்சுவலா. அதை புரிஞ்சுக்கணும். அது குவாலிட்டி இருந்ததுன்னா வேற மாதிரி இருப்பாங்க, பிஹேவியர்ல வேற மாதிரி. 64 நாளைக்கு ஒரு நாள் பண்றாருன்னா பிரபுபாதர் பண்ணாரு, அதுக்கப்புறம் யாரும் பண்ண முடியல. பிரபுபாதர் வந்து எல்லாரையும் சொன்னார், பண்ண முடியலன்ட்டாங்க. ஓகே, அதுதான் நம்மளோட ரியாலிட்டி. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ரியாலிட்டில இருந்து கொஞ்சம் முன்னேற ட்ரை பண்ணணும். அதை கரெக்டா சொல்லி மெதுவா சொல்லி எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 8 மாலை தான் பண்ண முடியுதா 1 hourல? 8 மாலை நிப்பாடிக்கலாம். பிரபு நான் 8 மாலை தான் பண்றேன் பிரபு, அவசரம் இல்லை, அப்படியே நான் 16 மாலை பண்ணிடுவேன், இப்படி கூட சொல்லலாம் நம்ம. ஆனா நம்ம 64 மாலை பண்றோம் 32 மாலை பண்றோம்னு சொன்னோம்னா அது என்னது? உண்மையிலே நம்மள நாமே ஏமாத்திக்கிறோம். உணர முடியும். கரெக்ட். அது பகவான்கிட்ட போய் சேருது அப்படின்றது உணர முடியுது. கரெக்ட். திருப்தி இருக்கும். நீங்க அந்த ஆத்மா வந்து திருப்தியாவே டென்ஷனாவே அப்படியே கரெக்ட் கண்டினியூ. ஓகே, கரெக்ட். அடுத்து போலாம். 7வது ஸ்லோகம் போலாம். தித்யாம் து பவாயாஸ்யா ரசாதலகதாமஹி உத்தரிஷ்யன் உபாதத்தா யக்ஞேஷ சுகரம் வபுः சௌகரம் வபுः. ஓகே, வராசர் படிங்க. படிங்க கொஞ்சம் படிங்க. அதுக்கு ஒரு தமிழ் மாதாஜி படிக்கணும். The supreme enjoyer of all sacrifices accepted the incarnation of a boar, the second incarnation, and for the welfare of the earth he lifted the earth from the nether regions of the universe. மாதாஜி படிங்க. பரப்ப நீங்க படிங்க மாதாஜி. பொருளுரை. குறிப்பு என்னவெனில் முழுமுதற் கடவுளின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கடமையும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஒரு குறிப்பிட்ட கடமையின்றி எந்த அவதாரமும் தோன்றுவது சாத்தியமல்ல. மேலும் அத்தகைய கடமைகள் எப்பொழுதும் அசாதாரணமானவையாக
உள்ளன. அவற்றை எந்த ஜீவராசியாலும் செய்ய முடியாது. அசுத்தமான புளூட்டோவின் பிரதேசத்தில் இருந்து பூமியை வெளியேற்றுவதற்காகவே பகவான் வராக அவதாரமாக தோன்றினார். அசுத்தத்திலிருந்து ஒரு பொருளை கிளறி எடுப்பது என்பது ஒரு பன்றியின் வேலையாகும். பூமியை இத்தகையதொரு அசுத்தமான இடத்தில் ஒளித்து வைத்த அசுரர்களுக்கு பரமபுருஷ பகவான் இந்த அதிசயத்தை செய்து காட்டினார். முழுமுதற் கடவுளால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு பன்றியின் வடிவத்தை ஏற்ற போதிலும் அவர் எப்பொழுதும் உன்னத நிலையிலேயே இருப்பதால் அவர் தமது பக்தர்களால் வணங்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. இது ரெண்டாவது இன்கார்னேஷன். ஓகே, வராவதாரம். ஓகே, மூணாவது 8வது படிக்கலாம். தித்யாம் ரிஷி சர்க்கம் வை தேவசித்வமுபேத்யஷா தந்த்ரம் சாத்வதமாசஷ்டா நைஷ்கர்மியம் கர்மணாம் யதா. விவேக் பிரபு நீங்க படிங்க. கேக்குது படிங்க. மணிப்பெயர்ப்பு. ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதல் கடவுள் தேவரிஷி நாரதரின் வடிவில் 3வது சக்தி அளிக்கப்பட்ட அவதாரத்தை ஏற்றார். இவர் தேவர்களுக்கு இடையில் சிறந்த முனிவராக இருக்கிறார். அவர் பக்தி தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவர்களும் செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களும் விளக்குமுறைகளையும் தொகுத்தார். கொள்ளுரை. பரமபுருஷ பகவானின் ஒரு சக்தி அவதாரமான மகரிஷி நாரதர் பிரபஞ்சம் முழுவதிலும் பக்தி தொண்டை பரவச் செய்கிறார். பிரபஞ்சம் முழுவதிலும் வெவ்வேறு கிரகங்களிலும் உயிரினங்களிலும் உள்ள பகவானின் மிகச்சிறந்த பக்தர்கள் அனைவரும் அவரது சீடர்களே ஆவர். ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவரான ஸ்ரீல வியாசதேவரும் அவரது சீடர்களில் ஒருவர் ஆவார். நாரத பஞ்சராத்திரத்தின் ஆசிரியர் நாரதரே ஆவார். இது குறிப்பாக பகவானின் பக்தி தொண்டிற்குரிய வேதங்களின் விளக்கோடையாகும். இந்த நாரத பஞ்சராத்திரம் பலநோக்கு செயல்களின் தலையில் இருந்து விடுதலை அடையும் விஷயத்தில் பலநோக்கு கருவிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. கவலைப்படுகின்றனர். ஏனெனில் கஷ்டப்பட்டு உழைப்பதன் மூலமாக அவர்கள் வாழ்வை அனுபவிக்க விரும்புகின்றனர். பிரபஞ்சம் முழுவதுமே பலனை எதிர்பார்த்து செயல்படுபவர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. இத்தகையவர்கள் எல்லா உயிரினங்களுக்கிடையிலும் உள்ளனர். பலன் கருதிய செயல் எல்லா வகையான பொருளாதார முன்னேற்ற திட்டங்களையும் உள்ளடக்கியதாகும். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலனை விளைவிப்பது இயற்கையின் சட்டமாகும். மேலும் நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ உள்ள அத்தகைய பிரதிபலன்களால் செயலாற்றியவன் பந்திக்கப்படுகிறான். நல்வினை பயனாக பௌதிக செழுமையும் தீவினை பயனாக பௌதிக துன்பமும் கிடைக்கின்றன. ஆனால் இன்பத்திலோ அல்லது துன்பத்திலோ உள்ள பௌதிக சூழ்நிலைகள் அனைத்தும் முடிவில் துன்பத்தை மட்டுமே அளிப்பதற்கென உள்ளவையாகும். வாழ்வில் பந்தப்படாத நிலையில் எப்படி நித்தியமான ஆனந்தத்தை அடைய முடியும் என்ற தகவலை மூடர்களான பௌதிகவாதிகள் பெற்றிருக்கவில்லை. உண்மையான ஆனந்தத்தை உணரும் வழிமுறையையும் ஒருவனது தற்போதைய ஈடுபாடு எப்படி ஆன்மீக விடுதலைக்குரிய பாதையை நோக்கி அவனை அழைத்துச் செல்லும் என்பதற்கான வழிமுறையையும் இந்த நாரதர் பந்தப்பட்ட மனிதர்களுக்கு அளிக்கிறார். நாரதர் வந்து 3வது இன்கார்னேஷன். ஓகே, நாரத பஞ்சார்த்தம். நம்ம வந்து 2 விதமான விதிகளை கடைபிடிக்கிறோம். பாகவத மார்க்கம், நாரத பஞ்சார்த்தம் ரெண்டையுமே நம்ம பேரலா கடைபிடிக்கிறோம். ஓகே, நாரத பஞ்சார்த்தம் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிராமண ஈசிஸ் கொடுக்கூடாது. நம்ம பிராமணன் ஆக முடியாது. பிராமண குடும்பத்தை இல்லாத ஒருத்தர் பிராமணன் ஆக முடியாது. ஓகே, பஞ்சராத்த விதிபடி. பாகவத தர்மம் படி யார் தான் பிராமணாகும்? கோஸ்வாமிஸ். அவங்க என்ன சொன்னாங்க, பெல் மெட்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட மெர்க்குரி இந்த மாதிரி கலந்து பண்ணோம்னா அது தங்கமாக மாறிடும். அதே மாதிரி இனிஷியேஷன் ப்ராசஸில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், பிராமணராக மாற முடியும் அப்படின்னு சொல்லி கோஸ்வாமி சொன்னாங்க. யார் கோஸ்வாமி இருக்காங்க நம்ம பரம்பரையில் அவங்க சொல்றாங்க. பிரபா என்ன சொல்ல, ரெண்டையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். பஞ்சதார்த்த விதிமுறையும் கடைப்பிடிக்கணும். நம்ம எப்படி அந்த நிறைய சிஸ்டம் இருக்கு, அதையும் கடைப்பிடிக்கணும். பாகவத தர்மம் கடைப்பிடிக்கணும். பாகவத தர்மம் பிரீச்சி, பஞ்சதார்த்த விதிமுறைகள் பூஜை கரெக்டா ஆச்சாரம் எல்லாம் பண்றது. பஞ்சராத்திரா போட்டிருக்காங்களே இதுல, இப்போ நாரத பஞ்சராத்திரா. ஓகே, ரெண்டுமே நமக்கு பேரலா இஸ்கான்ல பிரபாத கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு வேணும். ஒன்லி பஞ்சராத்திரம் மாத்திரம் பண்ணா என்ன ஆயிடும், பேர்டன் ஆயிடும். பாகவத மாத்திரம் பண்ணா என்ன ஆயிடும், நமக்கு அந்த பூஜை போட அந்த இது கிடையாது.
ஸோ ரெண்டுமே நம்ம பேரலா பண்ணோம். ஓகே, அடுத்து போகலாம். துரியே தர்ம கலா சர்கே நரநாராயண ரிஷி பூத்வா பூத்வா ஆத்மோபசமா உபேதம் அகரோ துஷ்யரந்தபஹ. துளசி மாதா ஸ்லோ படிக்கிறீங்களா? படிங்க. துரியே தர்ம கலா சர்கே நரநாராயண ரிஷி பூதாத்மோபசமோபேத்மா பேதம் அகரோ துஷ்யரம் தபஹ. translation ஹரி நீ translation படி. மாதாஜி இப்போ. In the fourth incarnation, the Lord became Nara and Narayana, the twin sons of wife of King Dharma. Thus he undertook severe and exemplary penances to control the senses. Control the senses. படிங்க, நீங்க தான் விட்டீங்க. படிங்க. As King Rishabha advised his sons tapasya or voluntary acceptance of penance for realization of transcendence is the only duty of the human being. It was so done by the Lord himself in an exemplary manner to teach us. The Lord is very kind to the forgetful souls. He therefore comes himself and leaves behind necessary instructions and also sends his good sons as representatives to call all the conditioned souls back to Godhead. Recently, within the memory of everyone, Lord Chaitanya also appeared for the same purpose, to show special favor to fallen souls of this age of iron industry. The incarnation of Narayana as worship is still at Badri Narayana on the range of the Himalayas. Badri Narayana Amena. சொல்லுவாங்க இந்த பாட்டு அங்கதான் பத்ரி காஷ்டம். கரெக்டா? யாரும் போயிருக்கீங்களா நம்ம குரூப்ல? இல்ல இது பாடம் இல்லையா? இதான் பாட மாட்டாங்களா? பாட மாட்டாங்களா? பத்ரி நாராயணா அங்க அங்க இன்னும் பகவான் இருக்காரு. என்ன மாதாஜி? அம்மி நாராயணா, அம்மி நாராயணா. அது வந்து கேரளா போடுவாங்களா? இங்க கிடையாது. ஓகே ஓகே. சோ இங்க வந்து பத்ரி காஷ்டம். அப்படியே இதனால இது கிடையாது. ஐயோ நம்மளே போட்டுக்கலாம். ஐயப்பன் வாங்கதான் உண்டு இல்லையா? ஐயப்பன் வாங்கதான் உண்டு. ஆமா, நாராயண ரிஷி வந்து இது கிருஷ்ணர். ஓகே, அர்ஜுனா கிருஷ்ணர். ஓகே, நரன் அர்ஜுனா நாராயண கிருஷ்ணர். ஓகே, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க அந்த தபஸ்யா பண்ணி இந்த ஒரு பெரிய கதை கூட உண்டு. ஒரு இடத்துல படிச்சேன். ஆமா, ஒரு ஆக்கரோட சண்டை போடுவாங்க. அவன் வந்து இந்த மாதிரி தபஸ்யா பண்ண போக முடியும். அவன் தான் கடைசி பேரு கரன். எல்லா தலையும் வெட்டிடுவாங்க, ஒரே ஒரு பிறவி மிஞ்சும். அதான் கரன். அதனால அவங்க பகைமை எப்பயுமே இருக்கும், நரக்கும் அந்த கர்ணனுக்கும். அதனாலதான் நேச்சுரலாவே ரெண்டு பேருமே எதிரியா இருப்பான். ஓகே, நரனுக்கும். ஆமா, ஸோ அது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் உண்டு, ஸ்டோரிலாம் உண்டு மகாபாரத்தில். ஓகே, ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது கேள்வி தான் கேட்கலாம், இல்லைன்னு நம்ம வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, இது கேள்விலாம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். கரெக்டாக என்ன பண்ணலாம், ஒரு 2 minutes 3 minutes இருக்கு. ஈஸ்வரி மாதாஜி நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து பகவானுடைய ஒரு உறுப்பு வந்து எல்லாத்தையுமே தோன்றுகிறது, எல்லா வேலையிலும் செய்யுது. கரெக்டா? பகவானுடைய ஒரு உறுப்பு கண்ணாலே அவரை சாப்பிட முடியும். அந்த மாதிரி அவருடைய நாபில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆமா, நாபிலேருந்து அந்த உலகமே வருது. கரெக்டா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். சரோஜா மாதாஜி. காரணம் அப்படிங்கிற அந்த கடல்ல இருந்து பகவான் வந்து காரணோதகசாயியா இருக்காரு. அதுல கர்ப்போதகசாயியா ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளயும் அவர் இந்த கர்ப்போதகசாயி பாக்குறாரு, ஒரே இருளா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க அதனால அங்க அவர் வந்து தன்னுடைய வியர்வையால அந்த நீரை நிரப்பி அதுல படுத்திருக்காரு. அது காரணோதகசாயி. அதுல பிரபஞ்சத்துல உற்பத்தி ஆகிறதுதான் அந்த பிரபஞ்ச உற்பத்தி. அந்த காரணோதகசாயி சாயி கிட்ட இருந்துதான் நாபில இருந்து தாமரை தாமரை நாபி. அது கர்ப்போதகசாயி. அவருடைய நாபில இருந்து வர்றாங்க, கர்ப்பத்துல இருந்து வர்றாங்க. கர்ப்போதகசாயி. காரணோதகசாயி கிட்ட இருந்து வர்றதுதான் கர்ப்போதகசாயி. கர்ப்போதகசாயி கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளயும் ஸ்ரீரோதகசாயி விஷ்ணு இருக்காரு. அவர் தான் எல்லாருடைய
ஆத்மாக்களிலையும் இருக்காரு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. இவங்க வந்து நாராயணா வந்து 4 யுகத்துலையுமே ஒரு இதா வராங்க. கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுக்லரத்னா அப்படி சொல்லுவாங்களா? நான் ஒரு காசுலாம் சுக்லரத்னா ஒயிட் ரெட் கிரீன் பிளாக் கோல்ட். ஒயிட் ரெட் பிளாக் yellow. ரெட் அண்ட் ஒயிட் வந்து ஸ்வேதவராஹா. ஓ ஒயிட் ரெட் அப்புறம் கிரீன் ஃபர்ஸ்ட் மன்வந்தரால ஒருத்தர் வருவாரு. ஓ அப்படியா? ஒல்ல ஒயிட் வருவாரா? சரி அதுதான் கரெக்ட். ஆமா ஃபர்ஸ்ட் மன்வந்தரால பச்சை ராமர் பச்சை தான் சொல்லுவோம் இல்லையா? ஓகே ஓகே. அப்புறம் பச்சை அப்புறம் வந்து பிளாக் அப்புறம் வந்து yellow. ஓகே வெரி நைஸ். தேங்க் யூ. பிரபு சத்துவகுணம் வந்து விஷ்ணு, ரஜோகுணம் வந்து பிரம்மா, கரெக்ட். தமோகுணம் வந்து சிவன். இவங்க 3 பேரும் யாரோட இன்கார்னேஷன்? அந்த புருஷாவோட இன்கார்னேஷன். எந்த புருஷா? கர்ப்போதக விஷ்ணு. அதான் வச்சுக்கணும். ஓகே இவங்க 3 பேருக்கு காரணம் வந்து கர்ப்போதக விஷ்ணு. ஓகே ஹரே கிருஷ்ணா. நமக்கு வந்து சாட்டிங் தான் பேஸ். ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து அப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சாதனை பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்படி நம்ம வயசோட ரிலேஷன்ஷிப் இல்ல என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப் அந்த சாதனை கரெக்டா பண்ணல அப்ப என்ன ஆகும்னா குருவோடய சண்டை வந்துடும். நிறைய மிஸ்யூஸ் ஆக்ட் பண்ணாங்க. மிஸ்யூஸ் ஆக்ட்னா குருவோட சண்டை வருது. எல்லாரோடையும் சண்டை தான். நமக்கு கலியுகமாலே சண்டை தான். ஓகே சண்டை இல்லாதவே கிடையாது. ரோட்ல போகும்போது சண்டை, எங்களால் சண்டை தான். எரிச்சல் வந்துடும் கிட்டா. குருவோடய சண்டை சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சண்டை வந்துடும். நம்ம புரிஞ்சுக்கணும் எது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய அந்த 4 ஒழுக்க விதிமுறைகள் ஏமாத்திட்டோம். யாரை ஏமாத்திட்டோம்? மற்றவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது நம்ம. ஏன்னா மற்ற யாருமே எல்லாம் நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம். நம்மளே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏமாத்திக்கிட்டோம். நம்ம ஏதோ ஒன்றுல கோட்டை விட்டு அதை மறைச்சிட்டோம். ஏன்னா எல்லாரும் டிவோட்டி கிடையாது இல்லையா? அப்போ ஏதோ ஒன்றுல நம்ம ஃபாலோ ஆகிட்டோம். ஆனால் அதை என்ன பண்ணிட்டோம்? இனிஷியலாக வரும்போது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக இனிஷியலாக வரும்போது பயங்கர எந்துவாக இருக்கும். இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லையா? கொஞ்ச நாள் ஆனோம் என்ன ஆகுனா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆனோடனே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முன்னேற்றம் தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒழுக்க விதிமுறைகளை என்ன பண்ணுவாங்க? மீற ஆரம்பிப்பாங்க. இது இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஈஸி மறைக்கிறது. ஃபாரினர்ஸ்க்கு மறைக்க தெரியாது. அவங்களாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சுவாமியாக இருந்தாலும் சரி ஜிபிசியாக தான் முடியல அப்படின்னு சொல்லி ரிசைன்மெண்ட் போயிட்டாங்க. ஆனால் இந்தியன்ஸ் மறைச்சிடுவாங்க. மறைச்சு பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. அதனால் மறைக்கும் போது எப்படி வெளியே தெரியும்னா அவங்களால இருக்க முடியாது. இஷ்யூ வந்துடும். அவங்க வெளியே போகும்போது தெரிஞ்சிடும் அவங்க வந்து அவங்க சாதனை சரியில்லை, இந்த ஒழுக்க விதிமுறைகள் சரியாக ஃபாலோ பண்ணதுனால. இது வந்து பிரபுபாதர் பட்பொட்லேயே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 5வது கேண்டோவில் 10வது சாப்டரில் இது வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருப்பேன்னு சொல்கிறேன். அந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. இந்த கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டில் எப்படி இஷ்யூ வருதுன்னா அந்த சாதனை சரியில்லாமல் சாண்டிங் சரியில்லாம பணத்தை எடுத்துடுறாங்க. அந்த அசட்டாக ஆட்டையை போடுறது முன்னேற பக்தர்கள். நம்மளாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்மளும் ஒழுக்கம் சரியா இல்லை 16 நாள் சரியா பண்ணலைன்னா நமக்கு பிரச்சனை வரும். எப்படி நம்ம வேற மாதிரி பிரச்சனை வரும். நமக்கு அது தேவையில்லை, நமக்கு வேற தேவை. நம்மளோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் நம்ம சண்டை போடுற மாதிரி டிவோட்டிஸ்ட்டை இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நல்லா ஆகிடும். ஓ நம்ம சாதனை சரியில்லை, ஹரே கிருஷ்ணா வந்து உனதான் கேட்கல, அதனால நம்ம ஹம்பிள்னஸ் வரல, நான் எப்படி இருக்கேன் பாருன்ற மாதிரி ஆளுமை தன்மை தான் வருதே தவிர ஹம்பிள்னஸ் வரல. ஏன்னா நம்ம எதை விட்டுட்டோம்? வந்த பர்பஸை விட்டுட்டோம். வந்த பர்பஸ் எப்படி வரும்போது எப்படி இருந்தது? சரியான அடி. எங்க அடி? கலியுகத்துல நல்ல அடி மாயா கொடுத்ததுல வந்தோம். இங்க வந்தோடனே நம்ம இங்க வாழலாம்னு நினைச்சு முடிவு பண்ணோம். கிருஷ்ணா திருப்பி ஞாபகப்படுத்துவார், வாழ்றதுக்கு கூடிய இடம் இது கிடையாது. ஓகே ஓகே. கலாவதி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இல்ல அது பாயிண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே ஹரே கிருஷ்ணா. விசேஷ மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? பகவான் வந்து வண்டியோட அவதாரத்தை எடுத்து பூமியை சுத்தப்படுத்துறதுக்காக அசுத்தமான இடத்துல உள்ள பூமியை வெளியே கொண்டு வருவதற்காக அந்த வேலையை செய்கிறார். வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவர் அந்த அவதாரத்தால் அவருடைய உடல் வந்து ஆன்மீகமானது, தூய்மையானது, ஃபுல்லாக தூய்மையானது. ஓகே பிரபு யார் நீங்க சொல்லுங்க. கற்பூர சாயி விஷ்ணு வந்து அவருடைய அவதாரம் தான் பிரம்மா விஷ்ணு. ஆமா கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரம்மத்தை அறியணும்னா உண்மையான பிராமணன் ஆகும். நாட் பை பர்த், பை குணத்தினால ஒரு பிராமணனா இருந்தாதான் பிரம்மத்தை நம்மளால அடைய முடியும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
விவேக் பிரபு உங்களுக்கு கருத்து இருக்கா? இல்ல சரி, தேங்க்யூ பிரபு. ஆனந்தி மாதாஜி. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரம்மாவுக்கு 4 புள்ள இருந்தாங்க. ஆமா. அவங்க 4 பேரும் பிரம்மச்சரியத்தோட இருந்தாங்க. அவங்க பிரம்மச்சரியத்தோட இந்த பரபிரம்மத்தை உணரும் பிரம்மச்சரியத்தோட கூடவே சேர்ந்து கருந்தவமும் இருந்தாங்க. அவங்க 4 பேரும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஒரே டாக்டர், பரபிரம்மம் உணரும் போட்டப்போ பரபிரம்மம் கிருஷ்ணரா? பரபிரம்மம் கிருஷ்ணன், கரெக்ட். பிரம்மம் நம்ம, பரபிரம்மம் கிருஷ்ணன். தேங்க்யூ மாதாஜி. யார் சொல்ல? பிரபு நீங்க சொல்லுங்க. நாரத பஞ்சரத்ர ரெண்டுத்தையும் வந்து பின்பற்றணும்னு சொல்லி பிரபு பாகவத தர்மமும் மாத பஞ்சராத்த தர்மம் ரெண்டுமே சேர்ந்து பின்பற்றணும். ஓகே. மாதாஜி, பகவானை பார்க்கணும்னா பக்தர்களோட இதுல அசோசியேஷன்ல இருந்துகிட்டு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிச்சு நம்ம அதை முறைப்படுத்தி போனாதான் பகவானை நம்ம இது பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, நாரதர் வந்து நாரத பஞ்சராத்திரத்தை இயக்கினாரு. ஆமா. அதுல வந்து எப்படி அந்த கர்மிகளுக்காக அது கர்மிகள் தான் மோஸ்ட்லி அதை படிப்பாங்க. இல்ல நாலு பஞ்சாயத்து பக்தர்கள் தான் ஆக்சுவலா. ஆமா ஆமா. அந்த கர்மியில எப்படி திருத்தலாம்னு சொல்லி பக்தி தான் கொடுத்துருப்பாரு ஃபுல்லா. எல்லாமே பக்தி சாஸ்திரம் இருக்கு. மாத பஞ்சாயத்தை வந்து நம்ம புக்கை எழுதிருப்போமே, இஸ்கான்ல இருக்கு, பக்தி சுத்தம் தான் ஃபுல்லா. நாரதன் பக்தி சுத்தம் வேற பேச மாட்டேன். ஓகே மாதாஜி. பிரம்மா வந்து ஜீவ தத்துவா, பிரம்மா வந்து சரியான அந்த தகுதி கிடைக்கலைன்னா அவரு பகவானே வந்து அந்த போஸ்டர் பிரம்மா இந்திரா எப்படிதான் மாறுவார் பகவான். சூரியநாராயணன் அதே மாதிரி சூரியனுக்குள்ள போஸ்ட் யாரும் இல்ல, சூரியநாராயணன் சிவபெருமான் வந்து பகவானுடைய முழு அங்கம். ஆனா அவர் டைரக்டா வந்து ஜட உலகத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து பால் தயிர் எப்படி டிஃபரெண்ட் தனித்தனி குவாலிட்டி. பால் தயிராகவே தயிரோட குவாலிட்டி பால் கிடையாது. அதே மாதிரி சிவன் வந்து ரெண்டு நடுவில் இருக்கார், விஷ்ணுக்கும் மாதாஜி. உங்களுக்கு இது ஃபைன் எல்லாம் சொல்லியாச்சுல. ஓகே, நம்ம கிளாஸ் வந்து இது முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.